ஓகே, ரேடியன்ஸ் கன்வர்ஷன்ஸ்லாம் ஞாபகம் இருக்கா? ஃபிஃப்டீன் டிகிரி, 40 டிகிரி, 20 மினிட்ஸ் வேணாம். 15 டிகிரி, 40 டிகிரி, அப்புறம் வந்து 50 கிரேட், இதுவும் வேணாம், பரவாயில்ல. இந்த கொஸ்டின்ல கம்ப்ளீட் பண்ணுங்க. டிகிரி டு ரேடியன் மெஷர். டிகிரி டு ரேடியன் மெஷர். ஃபார்முலா வந்து தீட்டா டிகிரி இருக்குன்னா ரேடியனா கன்வெர்ட் பண்ணா π/180 மல்டிப்ளை பண்ணும். அதுவே ரேடியன் டு டிகிரினா 180/π மல்டிப்ளை பண்ணும். ஃபர்ஸ்ட் சம் 15 டிகிரி 40 டிகிரியும், இது டிகிரி மெஷர்ஸ், டிகிரில இருந்து ரேடியன், இது ரெண்டும் ரேடியன்ல இருந்து டிகிரிக்கு கன்வர்ஷன் பண்ணும். டிகிரி கன்வெர்ட் பண்ணிட்டீங்களா? 40 டிகிரி கன்வெர்ட் பண்ணியாச்சா? கிரேட் வேன் 15 and 40 வந்து டிகிரியை வந்து ரேடியன் கன்வெர்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து செகண்ட் கொஸ்டின் இது மட்டும் 15 and 40 டிகிரி, டிகிரி டு ரேடியன், இது ரெண்டும் வந்து ரேடியன்ல இருந்து டிகிரி. சரிச்சா? சரி, என்ன பண்ணிருக்கணும், இதெல்லாம் டக் டக்குன்னு முடிக்கணும். ஓகேவா? ரைட். இப்போ 15 டிகிரி ரேடியன் கன்வெர்ட் பண்ணா π/180 ஒன் டைம். ஓகேவா? π/12. 40 டிகிரி into π/180, 0 0 2 9, 2π/9. அப்புறம் ரேடியன் டு டிகிரி 180 divided by π. பையோட வேல்யூ என்ன? 22/7.
1 time, 2 time, 16 cancel ஆகுமா? 4ல cancel பண்ணலாமா? 4 time 180, 45 times. அப்போ 45 into 7 divided by 8. 45 divided into 7 divided by 8. டிகிரியா கன்வெர்ட் பண்ணனும்னா என்ன வேற என்னெல்லாம் பண்ணணும்? ஃபிராக்ஷன்ல வரத into 60 போட்டுட்டு மினிட்டா கன்வெர்ட் பண்ணணும். பார்த்து நல்லா தூங்கி வேற சார் போட்டோக்கா 11/16 எவ்வளவு வந்துச்சு டிகிரி? கன்வர்ஷன் பண்ணிட்டீங்களா? லெவன் பை 16 கன்வெர்ட் ஆயாச்சா? 11 divided by 60 into 180 by pi. 180 divided by pi. 22 by 7. இந்த 7 தான் இந்த சைட் மேல போயிடும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் 1 time, 2 time. 1 time 90. 8 times 45 times. 45 into 7. 315 divided by 8. 315 divided by 8. Cancel பண்ணுவோமா? 1 time 3 times. Remainder 7 75. 9 times. Remainder 3. அப்ப 39 degree. Balance எவ்வளவு இருக்கு? 3/8 into 60. 4 times 30. 2 times 15. அப்ப 45/2 இருக்கு. ஓகேவா? 45 divided by 2. அதனால கேன்சல் பண்ணோம்னா 22 ரிமைண்டர் 1 வரும். 1/2 இருக்கும். அப்போ 39 degree 22 minutes. இப்போ 1/2 into 60. 30 seconds. இது மாதிரி கன்வெர்ட் ஆகும். 7 pi by 6 இருக்கு into 180 divided by 5. 5 pi cancel ஆயிடும். 1 time 3. 7 3s are 210 degree. இந்த மாதிரி ஒர்க்கிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரியணும். ஓகேவா? ரைட். அப்போ டக்குன்னு வந்து ஆன்சர் போட தெரியணும். 6th சம் போடுங்க பார்ப்போம். இதெல்லாம் ஒரு கேவலமான ஒரு இது. நான் வரல, நான் லீவு, அதனால பாக்கல, எதுவுமே தெரியாது எனக்கு. சரி, sum of angle of triangle வந்து 180 degree. Sum of angle of triangle 180 degree. அப்ப 6x equal to 180. அப்ப x equal to 30 degree.
அப்போ ஃபர்ஸ்ட் எவ்வளோ? ஃபர்ஸ்ட் ஆங்கிள் வந்து 30 டிகிரி, 5/6. செகண்ட் ஆங்கிள் 60 டிகிரி, 5/3. தேர்ட் ஆங்கிள் 90 டிகிரி, 5/2. கொஸ்டின்ஸ்ல எப்படி எல்லாம் கேக்குறாங்க அப்படின்னு பாருங்க. இப்பதான் உங்களுக்கு இன்னும் வந்து அதை பத்தின நாலேஜ் வந்து உங்களுக்கு வரும். கொஸ்டின் எப்படி கேக்குறாங்க, நம்ம எப்படி ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்சிச்சுனாதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஃபோர்த் கொஸ்டின் எப்படி இருக்கு? சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் இன்சைட் தி குவாட்ரிலேட்டரல் எவ்வளோ? இந்த பை போடாமலே கண்டுபிடிக்கலாம், பையோட வேல்யூ போடாமலே கண்டுபிடிக்கலாம். சம் ஆஃப் ஆங்கிள் இன்சைட் தி குவாட்ரிலேட்டரல் எவ்வளோ? இப்ப கீழே சிக்ஸ்த் சம் ட்ரையாங்கிள் போட்டோம்ல, சூப்பர். அப்ப எல்லா ஆங்கிளையும் ஆட் பண்ணா 360 டிகிரி வரணும். அப்ப 3 ஆங்கிளை ஆட் பண்ணிட்டு 360ல இருந்து மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பேலன்ஸ் கிடைக்கும். அந்த 3 ஆங்கிள் ஃபோர்த் சம் 3 ஆங்கிள் ஆட் பண்ணுங்க. பாருங்க, 60 seconds 1 minute, 60 minute 1 degree. ஓகேவா? ஆட் பண்ணுங்க, முதல்ல ஆட் பண்ணுங்க. இது வந்துச்சா? ஃபர்ஸ்ட் 245 டிகிரி 24 minutes 30 seconds. முதல்ல இதை ஆட் பண்றோமா? இதை ஆட் பண்ணா எவ்வளவு வருது? இது 80 plus 10 90 வருது. அப்போ 90 செகண்ட்ஸ்ல 1 minute ஆகி போயிடுச்சா? பேலன்ஸ் 30 தான் இருக்கு.
இதை ஆட் பண்றோமா 84 வருது. அப்ப 84ல 1 டிகிரி இங்க டிராவல் ஆயிடுச்சுன்னா 24 மினிட்ஸ். ஓகேவா? ரைட். இப்ப நெக்ஸ்ட் இங்க இப்போ 360 டிகிரில இருந்து 360 டிகிரில இருந்து ஓகேவா, இதுல இருந்து இந்த வேல்யூவை நான் மைனஸ் பண்ணும். அப்ப என்ன பண்ணும் 359 டிகிரி 60 மினிட்டா மாறிடும். ஓகேவா? 60 மினிட்ஸ் தனியா. இப்ப இதுல இருந்து 1 மினிட் நான் எடுத்தேன்னா 59 மினிட் ஆயிடும். அது 60 செகண்ட்ஸா மாறிடும். இதுல இருந்து 245 டிகிரி 24 மினிட் 30 செகண்ட்ஸ் மைனஸ் பண்ணும். அப்போ இது 30 செகண்ட் ஆயிடுமா? இது 5 3 35 மினிட்டா மாறிடுமா? இது 4 1 1 114 டிகிரி 35 மினிட்ஸ் 30 செகண்ட்ஸ் அப்படின்னு கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? ரைட். அப்ப எப்படியெல்லாம் ஒரு கொஸ்டினை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீங்க பார்த்தீங்கன்னா தான் உங்களால வந்து அதுக்கான ஆன்சரை பண்ண முடியும். இப்போ சப்போஸ் தேர்ட் கொஸ்டின் மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒன்னு டிகிரில இருக்கு, ஒன்னு கிரேடியன்ல இருக்கு, ஒன்னு பைல இருக்கு. எல்லாத்தையும் ஒரே டைப்ல வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம். கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஈக்குவல் டு, ஓகேவா, ஒன்னு டிகிரில கன்வெர்ட் பண்ணு இல்லைன்னா ரேடியன்ல கன்வெர்ட் பண்ணு. கன்வெர்ட் பண்ணிட்டு ஈக்குவல் டு 180 டிகிரி. ரேடியன் கன்வெர்ட் பண்றேன்னா 180 பை அப்படின்ட்டு வந்து போடும். டிகிரியா கன்வெர்ட் பண்ணிருக்கோம்னா ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படின்ட்டு வந்து போடும். அப்போ எல்லா இடத்துலயும் ஒரு ஐடியா தான். அந்த ஐடியாவை மட்டும் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். வேற எதுவுமே புதுசா நம்ம வந்து யோசிக்க கூடாது. ஓகேவா? ரைட். அதுதான் இந்த இடத்துல தாட். பார்த்தா நீங்க யாருமே ஒரு கொஸ்டின் கூட அந்த புக்கெல்லாம் ஓபன் பண்ணி பார்த்த மாதிரியே ஒரு இது இல்லையே. செக் பண்ணி பார்த்த மாதிரி கூட வந்து தெரியலையே. இப்போ 3 நாள் வந்து எதுவுமே பண்ணல. 5 நாளா ஒன்றும் பண்ணலையா அப்படி? ஓகேவா? அது ஆக்சுவலா வந்து லாஸ்ட் சாப்டர். ஓகேவா? இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ற சாப்டர். ஆனா வந்து இப்படி எல்லாம் இருக்கு ஈக்குவேஷன்ஸ் வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் எப்படி எல்லாம் நீ வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் முதலே எடுத்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி நிறைய கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகேவா? ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். காஸ் ஸ்கொயர் பிளஸ் சைன் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்படின்றத பார்த்தோம். அது பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணி நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஒரு சர்க்கிள்ல ஒவ்வொரு பாயிண்டும் யூனிட் சர்க்கிளா இருக்குன்னா ரேடியஸ் 1, இந்த வெர்டிக்கல் லென்த் வந்து பி, இந்த ஹரிசாண்டல் லென்த் வந்து ஏ. இதை பேஸ் பண்ணி தான் இந்த சைன் ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்றதை வந்து நம்ம கண்டுபிடிப்போம். இதுக்கப்புறம் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்றப்ப ஒன்னொன்னுத்துக்கும் நம்மளால ஆன்சர்ஸ் வந்து போட முடியும். ஓகே. இப்ப இந்த சர்க்கிள் இருக்குல்ல, இந்த பாயிண்ட பேஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லலாம், யூனிட் சர்க்கிளா இருக்குன்னா a ஈக்குவல் டு காஸ் எக்ஸும் b ஈக்குவல் டு சைன் எக்ஸ்னு போடலாம். இந்த பாயிண்ட் இருக்குல்ல, a ஈக்குவல் டு காஸ் எக்ஸ், b ஈக்குவல் டு சைன் எக்ஸ் அப்படின்னு போடலாம். ப்ரொவைடட் r ஈக்குவல் டு 1. சரியா? இப்ப இதை பேஸ் பண்ணி என்ன சொல்லலாம், காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு cos x equal to a by r. r ஓட வேல்யூ 1, ஹைபாட்டன்யூஸ். sin x equal to opposite b by 1. sin x equal to b அப்படின்றத போடலாம். b by 1. இப்ப இந்த ஐடியாவை வச்சுதான் இங்க cos 0 equal to 1 cos 90 equal to 0 ப்ரூவ் பண்ணுவாங்க. cos 0 equal to 1 sin 90 equal to 1 அப்படின்றது ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் அந்த ஐடியாலஜியை நம்ம அப்ளை பண்ணா மட்டும்தான் நம்மளால வந்து ஆன்சரை கொண்டு வர முடியும். இல்லைன்னா ஆன்சர் வந்து பண்ண முடியாது.
அப்புறம் குவாட்ரண்ட், ஒவ்வொரு குவாட்ரண்ட்டுக்கும் நம்மளுக்கு வந்து என்ன ஏதுன்னு ஐடியா தெரியும். கீ பாயிண்ட்ஸ் எப்ப சைன் ஜீரோவா இருக்கும், அப்புறம் காஸ் எப்ப ஜீரோவா இருக்கும். இந்த ஈக்குவேஷன்ஸ் அப்படின்ட்டு லாஸ்ட் எடுத்த அந்த மேஜர் கிளாஸ்ல அந்த ஈக்குவேஷன்ஸ்ல இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான். ஸோ ஃபண்டமெண்டல் ஐடென்டிட்டி மூலியமாவே சைன் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மூலியமாவே நம்ம வந்து இது மட்டும் போடல, இன்னும் நிறைய ஃபார்முலாஸ் ரூட்ல அது மாதிரின்ட்டு வந்து 8 ஃபார்முலாஸ் வந்து கிரியேட் பண்ணோம். ஒரு செட்டுக்கு 8 ஃபார்முலாஸ். இப்போ இதை காஸ் ஸ்கொயர்டால டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 1 + tan ஸ்கொயர் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் வரும். சைன் ஸ்கொயர்டால டிவைட் பண்ணோம்னா 1 + cot ஸ்கொயர் ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர்னு வரும். இதுல இருந்து 3 ஃபார்முலா கிரியேட் பண்ணும். இதுல இருந்து 3 ஃபார்முலா கிரியேட் பண்ணும். அப்புறம் இதெல்லாம் கொஸ்டின்ஸ். இப்போ பாரு, secant power 4 minus secant square a equal to tan power 4a plus tan square a ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் LHS secant power 4 minus tan minus secant square எடுத்துட்டாங்களா, இதுல secant square காமனா எடுத்தாங்கன்னா secant square a minus 1 ன்னு வந்து வருது. இப்போ இதுல secant square a என்ன ஃபார்முலா, 1 + tan square a. secant square a minus 1 என்ன, tan square a. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணாங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட். ஓகே, ஒன்னு மல்டிப்ளை பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு ரிசல்ட் அப்படின்னு நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆயிடுது. இப்போ செகண்ட் சம் பாருங்க, பவர் 8 காஸ் பவர் 8 இத sin ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்டு 1 மைனஸ் 2 sin ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு ப்ரூவ் பண்ணோம். அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்றாங்கன்னா sin ஸ்கொயர் ஹோல் பவர் sin பவர் 4 ஹோல் ஸ்கொயர்னு போட்டாங்க. sin பவர் 8 மைனஸ் காஸ் பவர் 4 ஹோல் ஸ்கொயர். இது எப்படி இருக்கு, a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ல இருக்கு. அப்ப a ஸ்கொயர் a மைனஸ் பி a பிளஸ் பி கன்வெர்ட் பண்றாங்க. ஓகேவா, இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க, இங்க sin ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் sin பவர் 4 இருக்கா, sin ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயரா கன்வெர்ட் பண்ணிட்டு அது திருப்பி வந்து sin பவர் 4 தீட்டா மைனஸ் காஸ் பவர் 4 தீட்டாவை 2 பார்ட்டா பிரிக்கிறாங்க. இது என்ன ஆயிடும், இந்த வேல்யூ 1 ஆயிடுமா, sin ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து 1 மாறிடும். sin ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயர் வந்து 1 மாறிடுமா. அப்போ இந்த இடத்துல இததான் நம்மளுக்கு அப்ளை பண்றாங்க. எந்த வேல்யூ 1 கன்வெர்ட் ஆகும், இந்த வேல்யூ 1 கன்வெர்ட் ஆயிடும். அப்ப sin ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் அப்படி தனியா இருக்கா. நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு, sin பவர் 4 பிளஸ் காஸ் பவர் 4 இருக்கு. இதையும் கன்வர்ஷனுக்கு கொண்டு வரணும். அப்போ a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பேஸ் பண்ணி கொண்டு வரணும். பாருங்க, a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மட்டும் இருக்கு. அதாவது sin ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மட்டும் இருக்கு. sin ஸ்கொயர் ஏன்னு வச்சுக்கலாமா, a ஸ்கொயர் பிளஸ் இது பின்னு வச்சுக்கலாம்னா a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இருக்கு. a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் எனக்கு a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயரா கன்வெர்ட் பண்ணும். அப்ப வந்து எனக்கு பிளஸ் 2ab மைனஸ் 2ab நான் ஆட் பண்ணும். இந்த பார்ட் வந்து a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயரா மாறிடும். மைனஸ் 2ab அதை தான் இங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்ப sin ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இருக்கு, பிளஸ் 2ab 2 sin ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் மைனஸ் 2ab 2 sin ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர். இதுல இந்த வேல்யூ இருக்குல்ல, இது ரெண்டும் அப்புறம் இது என்ன ஆயிடும், sin ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயரா மாறிடும். அப்ப மைனஸ் 2ab இருக்குல்ல, இதுதான் இங்க போட்டிருக்காங்க. கரெக்டா, சரியா, என்ன ஃபார்முலா இது,
எயித்துல இதோட ஐடென்டிட்டியை நம்ம படிப்போம். எயித்துல a square plus b square equal to a plus b whole square minus 2ab. இதை மட்டும் படிக்க மாட்டோம். எயித்துல இத மட்டும் படிக்க மாட்டோம். ஏன்னா 6 மணிக்கு சொன்னாலும் 7:30 தான் வர. சார் போட்டு உட்காந்து அப்பவுமே ஒரு ரீசன் சொல்லினே இருக்கு. வரேன் அப்படின்னா எப்பா சேர் ஒண்ணு மட்டும் எடுக்கு. இங்க பாருங்க, நிறைய ஐடென்டிட்டி உங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் a plus b whole square equal to a square plus 2ab plus b square. இதுல இருந்து எனக்கு a square plus b square மட்டும் வேணும்னா என்ன பண்ணும்? இந்த 2ab நான் இந்த செட் பண்ணுவது. அப்ப a square plus b square equal to என்ன? a plus b whole square minus 2ab. இதுதான் வந்து a plus b a square plus b square ஓட ஃபார்முலா. இதே மாதிரி a minus b whole square equal to என்ன? a square plus minus 2ab plus b square. இதுல என்ன பண்ணலாம்? a square plus b square வேணும்னா minus 2ab இந்த சைட் போச்சுன்னா a square plus b square equal to a minus b whole square plus 2ab மாறிடும். ஓகேவா? மைனஸ்ல இருக்குன்னா இது ஒரு ஃபார்முலா. நெக்ஸ்ட் இதையும் நான் ஆட் பண்ணேன்னு வச்சுக்கேன். a plus b whole square a minus b whole square equal to ஆட் பண்றப்ப என்ன ஆகும்? a square 2a square மாறிடுமா? 2a minus 2b கேன்சல் ஆயிடும். அப்ப b square 2b square மாறிடும். அப்போ இங்க 2 காமனா இருக்குன்னா a square plus b square போடும். இதுவும் ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணுவாங்க, நிறைய இடத்துல அப்ளை பண்ணுவாங்க. a plus b whole square plus a minus b whole square equal to 2 into a square plus b square. இப்ப a square plus b square மட்டும் வேணும்னா இதை டிவைடட் பை 2 போடுவாங்க. டிவைடட் பை 2 போடுவாங்க. சப்ராக்ட் பண்ணா என்ன? இதையே நான் சப்ராக்ட் பண்றது ரெண்டுத்தையும். அப்ப a plus b whole square minus a minus b whole square, a square cancel ஆயிடும், b square cancel ஆயிடும், 4ab வரும். அப்ப a into b மட்டும் வேணும் அப்படின்னா டிவைடட் பை 4. ab equal to என்ன? a plus b whole square minus a minus b whole square divided by 4. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவும் இருக்கு. அப்புறம் a cube plus b cube, இதுக்கு வந்து ரெண்டு ஃபார்முலா இருக்கு. a plus b whole cube minus 3ab into a plus b ஒரு ஃபார்முலா இருக்கு. இன்னொரு ஃபார்முலா a plus b into a square minus ab plus b square. இதுவும் கவனிக்கலையா? புரியலையா? அந்த அந்த லட்சணத்துக்கு நீ 8th படிச்சிருக்க. என்னது? சரி, உன்னோட மேக்ஸ் புக் இங்க தானே இருக்கு, அதை எடுத்து காமிச்சிட்டேன்னா இல்லப்பா, புக்ல இந்த ஃபார்ம்ல எல்லாம் நான் எடுத்து காமிச்சிட்டேன்னா இது எப்படி டிரைவ் ஆச்சுன்னு காமிச்சிட்டேன்னா புரியலன்ட்டு இல்ல. இது வந்து நீ கத்துக்கணும்ன்ற விருப்பம் இல்லைனாதான் வந்து உன்னால வந்து அப்படியே புரியலன்னு போயிட்டே இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும்தான் வந்து வரும். a cube plus b cube ரெண்டு ஃபார்முலா இருக்கு. முதல்ல a plus b whole cube வந்து நீ டிரைவ் பண்ணி பழகு.
a plus b into a plus b whole square. A square plus 2ab plus b square. Multiply பண்ணு. A into a cube. 2a square b. a b square. அடுத்து b into a square b. a square b. அடுத்து b into 2ab. 2ab square. b into b. b cube. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றப்பதான் இப்ப நான் போடுறப்ப என்ன பண்ண லைட் டேர்ம்ஸ்லாம் அங்க கீழே போட்டேன். a cube plus 3a square b plus 3ab square plus b cube. இதுல a cube, இதுல 3 ஒரு a ஒரு b ஒரு b. அப்ப 3ab காமனா எடுத்தாங்கன்னா பேலன்ஸ் இங்க வந்து ஒரு a இருக்கும், இங்க ஒரு b இருக்கும். ஒண்ணு இந்த ஃபார்முலாவை மக்கப் பண்ண சொல்லுவாங்க, இல்லைன்னா இந்த ஃபார்முலாவை மக்கப் பண்ண சொல்லுவாங்க. போட்டு பார்க்கணும், அப்பதான் உனக்கு வந்து பிராக்டிஸ் வந்து பக்காவா நடக்கும். போட்டு பார்த்தாதான் பக்காவா நடக்கும், இல்லைன்னா நடக்காது. போடணும், போட்டாதான் உனக்கு வந்து அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து கரெக்டா கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்கும். இப்ப இதே மாதிரி a மைனஸ் b ஃபார்முலா a மைனஸ் b ஹோல் கியூப் இதே மாதிரிதான் டிரைவ் பண்ணும். அப்ப என்ன ஆகும், a கியூப் மைனஸ் 3ab இன்டூ a மைனஸ் b மைனஸ் b கியூப். இது ரெண்டுக்குல இருந்து தான் அடுத்த ஃபார்முலாவை இந்த ஃபார்முலா டிரைவ் பண்ணுவாங்க. இது சொன்னல, இந்த ஃபார்முலாவை வந்து இந்த ஃபார்முலால இருந்து தான் டிரைவே பண்ணுவாங்க. இந்த 3ab into a plus b இந்த சைடு கொண்டு வந்துருவோமா, 3ab plus a plus b கொண்டு வந்துட்டோம்னா a cube plus b cube மட்டும் பேலன்ஸ் இருக்குமா இங்க. a plus b whole cube minus 3ab into a plus b. இங்க a plus b whole cube இருக்கு, இங்க a plus b இருக்கு. இந்த a plus b காமனா எடுத்தாங்கன்னா இங்க a plus b whole square minus 3ab வரும். ஓகே, minus 3ab. அடுத்து a plus b அப்படியே இருக்கு, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணாங்கன்னா a square plus b square plus 2ab minus 3ab வரும். இது கம்பைன் ஆகிறப்பதான் a plus b into 2ab minus 3ab minus ab ஆகுமா. a square minus ab plus b square. இந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலால இருந்து தான் டிரைவ் ஆகும். ஒரு சில இடத்துல இந்த a cube plus b cube இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா உனக்கு ஈஸியா இருக்கும். ஒரு சில இடத்துல இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணா ஈஸியா இருக்கும். ஆனா எல்லாத்துக்குமே மூல காரணம் என்ன, உனக்கு அந்த ஃபண்டமெண்டலா விஷயத்தை கத்துக்கிட்டாதான் உண்டு, ஏன்னா முடியாது. சரியா. ரெண்டாவது திருப்பி இதே கொஸ்டின்ஸ்லாம் உனக்கு 9th இருக்கு. 9th ரெண்டாவது யூனிட்ல இது ஃபுல்லா இருக்கு, அதுவும் நீ முடிக்காம வச்சிருக்க. எல்லாமே வந்து வீடியோ ஒரு மாசம் முன்னாடியே போட்ட வீடியோ அதெல்லாம். ஓகேவா, ரைட். அப்போ அட்வான்ஸ்டா a plus b ஹோல் கியூப் அங்க வந்துரும். 9th என்ன பண்ணுவாங்க, இந்த a cube plus b cube ஃபார்முலா அது மாதிரி வந்து மொத்தம் வந்து 8 ஐடென்டிட்டிஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அந்த அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ்லாம் தெரிஞ்சாதான் உனக்கு அதை அப்ளை பண்ணி ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டி போட முடியும். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்த சம்ல இத பேஸா வச்சுதான் ஒர்க் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பாரு, 1 plus 1 minus sin divided by 1 plus sin equal to secant theta minus tan theta if minus pi 2 plus pi. Okay, minus secant theta plus tan theta if pi by 2 to 3 pi by 2. இது எப்படி ப்ரூவ் பண்றது? இந்த 1 plus sin theta இருக்குல்ல, இங்க டினாமினேட்டர்ல 1 plus sin theta இருக்கா, அதனால என்ன பண்ணுவாங்க, டினாமினேட்டர்ல root of 1 plus s
divided by 1 minus s, so 1 minus s divided by 1 plus s. இதோட காஞ்சுகேட் 1 minus s 1 minus s ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ டினாமினேட்டர் என்ன ஆயிடும்? a plus b a minus b 1 minus sin ஸ்கொயர்டா மாறுது. மேல 1 minus sin ஹோல் ஸ்கொயர்டா மாறுது. அதுதான் இங்க வந்து 1 minus sin ஸ்கொயர் என்ன? cos ஸ்கொயர். ஓகேவா? 1 minus sin squared is cos square. ஓகேவா? 1 minus sin squared is cos square. அப்போ மேல வந்து இந்த ரூட்டும் கேன்சல் ஆயிடும். அப்போ 1 minus sin divided by root of cos squared வரும். root of cos squared என்ன? cos theta. modulus of cos theta வரும். அதாவது plus cos theta வரலாம், minus cos theta வரும். plus cos theta இல்ல minus cos theta னு வரலாம். அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? -π/2 to +π/2 வந்து cos வந்து பாசிட்டிவ்னு தெரியும். அதனால 1 minus sin theta divided by cos theta. 1 by cos theta என்ன? secant theta. minus sin by cos theta tan theta. அதே மாதிரி 1 by minus cos theta minus secant theta. minus sin theta by minus cos theta tan theta. அப்ப இந்த மாதிரி தான் இங்க அப்ளை ஆகும். உங்களுக்கு இதுக்கு நடுவுல வர ஸ்டெப் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதெல்லாம் உங்களுக்கு 10th இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். வேற ஒண்ணும் இல்ல, 10th முடிஞ்சிருச்சு. 10th கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு ஆப்ஷன் இல்லைல்ல, கண்டிப்பா அதை தெரிஞ்சே ஆகணும். இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுக்கிறாங்களா? அப்போ இது இங்க மல்டிப்ளை ஆகுது, இது இங்க மல்டிப்ளை ஆகுது. கீழே cosecant theta -1 cosecant theta +1. அப்ப cosecant square theta -1 அப்படின்னா cosecant square theta -1 என்ன? இதுல உள்ள மல்டிப்ளை பண்றப்போ இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்ப 2 cosecant square theta -1 வந்து cot square theta. இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 2 into cosecant square என்ன போடலாம்? 1 by sin square. 2 into 1 by sin square divided by cot square என்ன? cos square by sin square. 2 into 2 by sin square into sin square by cos square. 2 by cos square. 2 by cos square என்ன? 1 by cos square வந்து secant. அப்போ ஒரு விஷயத்த நம்ம எவ்வளவு அட்வான்ஸ்டா கத்துக்கிறோமோ அவ்வளவு அட்வான்ஸ்டா நம்மளால வந்து ஒர்க் பண்ண முடியும். சாய்ஸஸ் யோர்ஸ். எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு சாய்ஸை நீ பெட்டர் பண்றியோ அவ்வளவுக்கு அவ்வளவு உன்னால பெட்டரா வந்து கொண்டு வரும். இங்க ஒண்ணும் இல்ல, 1 plus sin 1 by cos plus sin by cos னு போட்டுருக்காங்க. 1 by cos வந்து secant, sin by cos வந்து tan. ஓகேவா? சரியா? ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க? இந்த வேல்யூ கிராஸ் பண்ணி, ஓகேவா? கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அப்ப டோட்டலா மல்டிப்ளை பண்ணலாம், இல்லைன்னா உன்னோட சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீ வந்து ஒர்க் பண்ணலாம். ஒன் இடத்துல secant square a minus tan square a அப்படின்னு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்க? இது a square minus b square ஃபார்ம்ல எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அப்போ secant square a plus tan square a வந்து சும்மா வந்து a ன்னு வச்சுக்கலாமா? ஈக்குவல் டு a ன்னு வச்சுக்கலாம். அப்போ இங்க -1 இருந்தது மைனஸ் secant square a minus tan square a எக்ஸ்பேண்ட் பண்ணா என்ன ஆகும்? secant a plus tan a, that is a. secant a minus tan a அப்படின்னு ரெண்டா பிரிக்கும். அப்ப இதுல இருந்து a-வை காம்பவுண்ட். இப்போ 1 மைனஸ் ஆஃப் வரும். மைனஸ் உள்ள மல்டிப்ளை ஆச்சுன்னா LHSம் RHSம் கேன்சல் ஆயிடும். ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஈக்குவல்.
ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு சாய்ஸ நம்ம அப்ளை பண்ணணும். சாய்ஸ் அப்ளை பண்ணதான் நம்மளுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் ஆன்சர் வரும். இல்லைன்னா நம்மளுக்கு வந்து யூ வில் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு ஆன்சர் ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின். ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்தோம்னா ஆல்பா பீட்டா அது மாதிரி எல்லாமே இருக்கு. ஆல்பா பீட்டா அது மாதிரி வந்து எவ்ரி திங் காம்பினேஷன்ல இருக்கு. அப்ப அந்த காம்பினேஷனை நீ ஒர்க் பண்ணணும். இதுக்காக தான் உங்களை வந்து அவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கோம். தெரியுதா? ஃபுல்லா ஆல்பா, காசு, சைன், பீட்டா, டேன், சீக்கண்ட், கொசிகண்ட் இது மாதிரி எவ்ரி திங்கோட கொலாஜா தான் இருக்கும். கொஸ்டினை பாக்குறப்ப நம்மளுக்கு அடிக்கடி பயம் வரும், வரணும், பயம் வரும், வரணும். அதுக்கப்புறம் தான் அதை நம்ம ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட ஒவ்வொரு ஃபார்முலாவை அப்ளை பண்ண எனக்கு சிம்பிளாயிட்டே வந்து போகும். ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. given என்ன? cos power 4 by alpha by sin squared beta plus sin power 4 alpha by sin squared beta equal to 1. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்? cos power 4 beta by cos power cos squared alpha sin power 4 beta by sin squared alpha equal to 1 ன்னு ப்ரூவ் பண்ணோம். அப்போ ஃபர்ஸ்ட் அந்த given டேட்டாவை நம்ம எடுத்துக்கலாமா? எல்சிஎம் எடுக்கலாமா? sin squared cos squared மல்டிப்ளை ஆகுமா? அதான் இங்க ஆயிருக்கா? இங்க கீழே இருக்க cos squared beta sin squared beta இந்த சைடு போயிடுமா? 1 கூட மல்டிப்ளை ஆயிடுமா? நெக்ஸ்ட் sin squared beta இருக்குல்ல, அது என்னது? 1 மைனஸ் cos squared betaவா? sin squared beta equal to 1 மைனஸ் cos squared beta. அதே மாதிரி cos squared beta equal to காஸ்க்கு தானே கன்வெர்ட் பண்ணும். அப்போ sin squared alpha இதை எப்படி கன்வெர்ட் பண்றாங்க? sin squared whole squared. ஓகேவா? sin power alpha. அப்ப sin squared என்ன? 1 மைனஸ் cos squared whole square. அதுதான் இந்த இடத்துல நான் sin power 4 alpha equal to 1 மைனஸ் cos squared alpha whole square. இங்கேயும் sin எல்லாத்தையும் cos டேர்முக்கு கன்வெர்ட் பண்ணும். 1 மைனஸ் cos squared beta. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? மல்டிப்ளை பண்ணுவாங்க. cos power 4. இப்ப இது ஏன் தெரிஞ்சிருச்சா? இப்ப நெக்ஸ்ட் cos power 4 into 1 cos power 4. அப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணா மைனஸ், தென் ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும். 1 மைனஸ் cos squared alpha இருக்குல்ல, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணும். எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இதை மல்டிப்ளை. 1 மைனஸ் cos squared alpha ஓட எக்ஸ்பேன்ஷன் என்ன வரும்? 1 மைனஸ் cos squared alpha whole squared ஓட எக்ஸ்பேன்ஷன் 1 squared plus cos power 4 alpha minus 2 cos squared alpha. அது கூட இந்த cos squared beta-வை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதுதான் இந்த வேல்யூ வருது. நெக்ஸ்ட் RHS-ல இருக்கிற இந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணலாம். cos squared beta into 1 cos squared beta into cos squared beta. ஓகேவா? இப்ப லைக் டேர்ம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கணும். எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தோம்னா நம்மளுக்கு cos power 4 alpha minus 2 cos squared alpha cos squared beta cos power 4 beta equal to 0. That is cos squared alpha minus cos squared beta whole square equal to 0. அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா போயிடுமா? அப்ப cos squared alpha equal to cos squared beta அப்படின்னு சொல்லுவோம். இதுல இருந்து 1 minus sin squared alpha அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா இதுக்கு 1 மைனஸ் sin squared beta சப்ஸ்டிட் பண்ணா மைனஸ் மைனஸ் 1 கேன்சல் ஆகும், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகும். sin squared alpha equal to sin squared beta. இது sin squared alpha equal to sin squared beta. இதை நீங்க சப்ஸ்டிட் பண்ணனா
கேன்சலேஷன் ஆகும். ஓகேவா? கேன்சலேஷன் ஆகும். அப்போ எல்லா இடத்துலயும் ஒரே ஒரு வேல்யூவை தான் நம்ம அப்ளை பண்ணணும். எல்லா இடத்துலயும் ஒரே ஒரு வேல்யூவை தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ண இங்க என்ன ஆகுது? காஸ்பேட் பீட்டா இருக்கு. காஸ்பேட் பீட்டான்னு வச்சுக்கோ. காஸ்பேட் பீட்டா என்ன தெரியும்? காஸ்பேட் ஆல்பா தெரியும். இதுவும் கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்ப வெறும் காஸ்பேட் பீட்டா பிளஸ் சைன்ஸ்பேட் பீட்டா மட்டும் இருக்கும், which is equal to 1. அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதே மாதிரி செகண்ட் கொஸ்டின், sin பவர் 4 ஆல்பா பிளஸ் sin பவர் 4 பீட்டா. நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ரூஃப் வந்து எடுத்து வச்சிருக்கோம். அதுல இருந்து இதை ப்ரூவ் பண்ணும். சோ ஆல்ரெடி பார்த்த ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, a square plus b square equal to a minus b whole square plus 2ab. ஞாபகம் இருக்கா? அதை நம்ம அப்ளை பண்றோம். ஓகேவா? அதை நம்ம அப்ளை பண்றோம். a minus b whole square. இப்போ இதுல sin squared alpha equal to sin squared beta ல இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அப்ப இது மட்டும் தான் நம்மளுக்கு கையில இருக்கும். 2 sin squared alpha sin squared beta. அண்ணா போட்டப்ப ரெண்டு ஃபார்முலா போட்டு பார்த்தாங்க. a plus b whole square minus 2a. a minus b whole square plus 2a. ஓகேவா? ரெண்டு ஃபார்முலாவும் அப்படிதான் இங்க ஆன்சர். ஓகேவா? இங்க மைனஸை நம்ம அப்ளை பண்ணோம். மைனஸ் அப்ளை பண்றப்பதான் நம்மளுக்கு இங்க கேன்சலேஷன் ஆகும். கரெக்டா ஸ்டெப் யூஸ் பண்ணி போடுங்க பாப்போம் இந்த கொஸ்டின். இன் பிட்வீன் வர ஸ்டெப் எல்லாத்தையும் நீங்க போடணும். இன் பிட்வீன் வர ஸ்டெப் எல்லாத்தையுமே போடணும். எதுவுமே வந்து மிஸ் பண்ணாம போடணும். ஒரு ஸ்டெப் தெரியலன்னா கேட்டுக்கலாம். ஓகேவா? ஒர்க் பண்ணி பாருங்க. முதல்ல உங்களுக்கு இனிஷியலா டவுட்டே வரக்கூடாது. நீங்க வந்து எப்படி வேணா அப்ளை பண்ணலாம் அப்படின்றப்ப இனிஷியலா உங்களுக்கு டவுட்டே வரக்கூடாது. ஓகேவா? உங்க மேல டவுட் வரக்கூடாது. இனிஷியலா வரக்கூடாதுன்னா உங்க மேல டவுட் வரக்கூடாது.
ஸ்டெப்போட வேணும். எதுப்பா இதுவா இதுவா மல்டிப்ளை பண்ணிருக்கேன். காஸ் பவர் 4ம் 1ம் காஸ் பவர் 4 காஸ் பவர் 4 ஆல்பா மைனஸ் சைன் காஸ் பவர் 2 பீட்டாவை மல்டிப்ளை பண்ணி இதுக்கு முதல்ல இத வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும். 1 மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் ஆல்பா பிளஸ் காஸ் பவர் 4 ஆல்பா அதுக்கப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணிருக்காங்க 3 டேர்ம். அதே மாதிரி இந்த சைடும் வந்து இதை மல்டிப்ளை பண்ணிருக்காங்க.
எல்லாத்தையும் ஒரு டைரக்ஷன் கொண்டு வாங்க. இதுல இந்த ரெண்டு கேன்சல் ஆயிடுமா, இது எதுவும் கேன்சல் ஆயிடுமா? இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டாவும் இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டாவும் கேன்சல் ஆயிடும். மைனஸ் காஸ் பவர் 4 பீட்டா இந்த சைடு வந்துச்சுன்னா பிளஸ்ஸா மாறிடும். அதுதான் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவா கன்வெர்ட் ஆகும்.
எந்த டூ? இதுவா? இதுவா? A minus B whole squared. A minus B whole squared. A squared minus 2AB plus B squared. அதுக்கு ஏ மூணு டேர்ம் காஸ் ஸ்கொயர் பீட்டா கூட இத எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன ஆகும்? 1 மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் ஆல்பா காஸ் ஸ்கொயர் ஆல்பா பிளஸ் காஸ் பவர் 4 ஆல்பா. அதுக்கப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணும். சரி, அப்ப ஸ்டெப்பா போடணுமா? காஸ் ஸ்கொயர் பீட்டா இன்டு 1 மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் ஆல்பா பிளஸ் காஸ் பவர் 4 ஆல்பா. அதுக்கப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணாதான் இது வரும். காஸ் ஸ்கொயர் பீட்டாவும் 1 மல்டிப்ளை பண்ணா காஸ் ஸ்கொயர் பீட்டா வரும். காஸ் ஸ்கொயர் பீட்டாவையும் மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் ஆல்பா மல்டிப்ளை பண்ணாதான் இது வரும். காஸ் ஸ்கொயர் பீட்டா இன்டு காஸ் பவர் 4 ஆல்பா மல்டிப்ளை பண்ணாதான் இந்த டேர்ம் வரும். ஓகேவா? செகண்ட் ப்ரூஃபா? sin power 4 alpha plus sin power 4 beta equal to 2 sin square alpha sin square beta. A square plus B square equal to A minus B whole square plus 2AB. அதுல அப்ளை பண்ணனா உனக்கு வந்து ஆன்சர் வந்து. இப்ப இதெல்லாம் எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சுன்னா பார்க்கவே இல்லை. உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பிச்சு விட்டு ரொம்ப காலம் ஆச்சு இதெல்லாம்.
போட்டாச்சா? ஏய் உட்காந்து பேசினுக்கிறீங்க, போட்டாச்சா இல்லையா? யூசிங்ல இருந்தா இது ரெண்டும் வந்து நம்ம அந்த கிவன் டேட்டால இருந்து நம்ம எடுத்திருக்கோம். இப்ப இந்த காஸ் பவர் 4 பீட்டாவை காஸ் ஸ்கொயர் பீட்டா காஸ் ஸ்கொயர் பீட்டான்னு போடலாம். காஸ் ஸ்கொயர் பீட்டா என்ன? ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஆல்பா. அதனால அப்ளை பண்ணிட்டு இதை கேன்சல் பண்ணிடும். அதே மாதிரி இதையும் வந்து கேன்சல் பண்ணிடும். அப்போ காஸ் ஸ்கொயர் பீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு 1 ஆயிடும். இங்க a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2ab. இதுல சைன் ஸ்கொயர் ஆல்பா ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் பீட்டான்றதுனால 1 மைனஸ் 1 0 ஆயிடும். இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அப்ப 2 சைன் ஸ்கொயர் ஆல்பா மட்டும் தான் பேலன்ஸ். இதுக்கே இப்படின்னா எவ்வாறு m n 8th சம். ஓகே, என்ன ப்ரூவ் பண்ணோம்? m பிளஸ் m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 4 ரூட் ஆஃப் m ன்னு ப்ரூவ் பண்ணோம். adding 1 and 2 பண்ணோம்னா 2 tan a equal to m plus n வருமா? அப்ப tan a equal to m plus n whole square. அப்ப cot a என்ன? 2 by m plus n. சப்ராக்ட் பண்ணா நம்மளுக்கு என்ன வரும்? 2 sin a equal to m minus n. அப்ப sin a equal to m minus n by 2. cosecant வந்து அதோட இன்வர்ஸ். ஓகேவா? cosecant square a minus cot square a equal to 1. அதுல நம்ம அப்ளை பண்ணோம்னா மேல 2 square காமன் எடுத்துடலாமா? 1 by m minus n whole square minus 1 by m plus n whole square. LCM எடுத்தோம்னா m plus n whole square minus m minus n whole square. மைனஸ் ஆஃப் எல்லாமே மைனஸ் ஆகும். அப்போ இதுதான் காட்டினேன். சப்ராக்ஷன் a plus b whole square minus a minus b whole square equal to என்ன? 4ab. அப்போ 4m ன்னு வரும். அதுதான் இந்த இடத்துல வரும் 4mn. இந்த சைடு போச்சுன்னா m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 4 ரூட் mன்னு வரும். நீங்க 7th 8th 6th படிக்கிறதெல்லாம் ஒரு மார்க் ஓரியன்டா படிச்சிட்டீங்களா? 8th வேற இந்த a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணா என்ன வரும், சப்ராக்ட் பண்ணா என்ன வரும் அப்படின்னு வந்து இருக்கு. ஹலோ, ஏய் நான் தான் புதன்கிழமை பாருங்க. உங்களுக்கு பிடிஎஃப் ஆப்ஷன், அந்த பிடிஎஃப்ல ஒரு கொஸ்டினை எடுத்து என்னெல்லாம் பண்ணிருக்காங்க. இப்போ ஒரு ஸ்டெப்புக்கும் அடுத்த ஸ்டெப்புக்கும் உங்களுக்கு புரியலன்றதோட வித்தியாசம் எங்க இருக்கு? உங்களோட ஓல்டர் ஃபார்முலாஸ்ல இருக்கிற பிரச்சனையில தான் இருக்கு. இப்ப நிறைய பேருக்கு இதுல கூட டவுட் வரும். இங்க கீழே இருக்குல்ல m minus n whole square into m plus n whole square, அது எப்படி m square minus n square whole square ஆச்சுன்னு கன்ஃபியூஸ் ஆகும். இங்க பாரு, m minus n whole square m plus n whole square. இது எப்படி வந்து
இந்த மாதிரி கன்வெர்ட் ஆச்சு. எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்டா கன்வெர்ட் ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சம் பாக்குறப்பே தெரியுது. நீ போடல, சீரை போடு. செவன் போட்டியா? உனக்கு நிறைய ஃபார்முலாஸ் தெரியும். அதுவும் அந்த ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர், ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்ல தெரியும்ல. அப்ளை பண்ணாதானே வந்து வரும். அப்புறம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவும் உனக்கு தெரியும். நீங்களா வந்து நினைச்சுக்கிறீங்க பயங்கரமா புரியுதுன்ட்டு. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன? ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பியா? ஒண்ணு ஒரு வேலை தான் போட முடியும்னு நினைக்காதீங்க. ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இருக்குன்னா ஏபி ஹோல் ஸ்கொயரா போடலாம்ல. அப்போ இங்க எம் மைனஸ் என் ஹோல் ஸ்கொயர் எம் பிளஸ் என் ஹோல் ஸ்கொயர் எம் மைனஸ் என் இன்டூ எம் பிளஸ் என் மொத்தமா ஹோல் ஸ்கொயர் போடலாமா? இது என்னது? எம் ஸ்கொயர் மைனஸ் எம் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இன்டூ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு இருக்குன்னா ஸ்கொயர் வந்து வெளில எடுத்துட்டோம்னா ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்ல ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி என்ன? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? ஹோல் ஸ்கொயர். அது மாதிரிதான் எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர்னு வருது. ஆக்சுவலா இந்த ப்ரூஃப் எல்லாம் எயிட்ல வரும். ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், a plus b whole square minus a minus b whole square, a plus b whole square into a minus b whole square. இது எல்லாம் முதலே வந்துடும். அதனாலதான் இவங்க டைரக்டா அப்ளை பண்ணிடுறாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா அதை கவனிக்கவே மாட்டீங்களா? டைரக்டா உங்களுக்கு வந்து இப்ப பாக்குறதுக்கு இது ஏன் போட்டாங்க எதுக்கு போட்டாங்கன்ட்டு தெரியலையே அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து டவுட்ஸ் ஆயிடுது. இதுதான் வித்தியாசம். நான் 10th லீவ்ல 11th புக் எடுத்து இப்ப எப்படி வந்து உங்களுக்கு இப்ப லீவ்லயே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கணும், ஏன் ஸ்டார்ட் பண்ணிக்கணும்னு சொன்னா, நான் 10th லீவ்ல எங்க அண்ணாவோட 11th புக்கு 11th என்னென்ன புக்லாம் நான் படிச்சேன் தெரியுமா? 10th லீவ்ல யாரோட வற்புறுத்தலும் இல்ல, காலையில இருந்து விளையாடு.
காலேஜ் விளையாடு நைட் உட்காந்துட்டு மெட்ரிக்கோட மேக்ஸ் புக்கு அப்புறம் சிபிஎஸ்சியோட மேக்ஸ் புக் ரெண்டத்தையும் எடுத்து ஓபன் பண்ணி பார்ப்பேன். ஒரு கொஸ்டின் ஒரு இடத்துல ஏன் வரல அப்படின்னா இது ஏன் வரல, இது எப்படி வந்துச்சு, அப்ப இந்த ஸ்டெப்புக்கும் முன்னாடி ஸ்டெப்புக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு கவனிக்க 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 வந்து ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட் வந்து இந்த சம் பாரு, ஆல்பா பீட்டா காமா 3 2 tan alpha tan squared alpha tan squared beta tan squared gamma plus tan squared alpha tan squared beta plus tan squared beta tan squared gamma plus tan squared alpha plus tan squared gamma equal to 1 அப்படின்னா sin squared alpha plus sin squared beta plus sin squared gamma equal to 1 ன்னு ப்ரூவ் பண்ணும். என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு முதல்ல வந்து கவனிங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஆல்ரெடி கொடுத்திருக்கிறத வந்து எடுத்துக்கிறாங்களா, ஆல்ரெடி கொடுத்திருக்கிறத எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, எல்லாத்தையும் tan squared alpha tan squared beta tan squared gammaவால டிவைட் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு டேர்மையும் டிவைட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் டோட்டலா டிவைட் ஆயிடுச்சு, அப்ப 2 மட்டும் தான் வந்துச்சு. செகண்ட் டேர்ம் என்னாச்சு, tan squared alphaவும் tan squared betaவும் கேன்சல் ஆகி போச்சு. ஓகேவா, tan squared alphaவும் tan squared betaவும் கேன்சல் ஆகி போச்சு. அப்ப வெறும் tan squared gamma மட்டும்தான் இருக்கு. இதே மாதிரி 3 வந்துருச்சா, இந்த சைடு 1 டிவைடட் பை இருக்குமா, இப்போ 1 by tan squared alpha cot squared alpha. நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, cot எல்லாத்தையும் cosecant கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. cot squared alpha equal to cosecant squared alpha minus 1. ஓகேவா, ஒவ்வொரு ஸ்டெப்பா பாருங்க. இந்த cot squared gamma equal to cosecant squared gamma minus 1. இந்த cot squared alpha equal to cosecant squared alpha minus 1. cot squared beta equal to cosecant squared beta minus 1. இங்கேயும் ஒவ்வொரு இடத்துலயும் அப்ளை பண்றாங்க. ஓகேவா, அப்ப மேல என்ன ஆயிடுது, 2 minus 3 இருக்கு, அப்ப -1 ஆயிடுது. டிவைடிங் பை ஒவ்வொரு டேர்மையும் tan squared alpha tan squared beta tan squared gammaவால நான் டிவைட் பண்றேன். அதனால்தான் அது காட்டா மாறுச்சு. இந்த டேர்ம் இருக்குல்ல, இந்த டேர்ம் டிவைடட் பை tan squared alpha tan squared beta tan squared gamma போட்டோம்னா கேன்சல் ஆயிடும். அதுதான் 2 மட்டும் வந்திருக்கு. செகண்ட் டேர்ம் என்ன, tan squared alpha tan squared beta இருக்கா, divided by beta divided by tan squared alpha tan squared beta tan squared gamma. கேன்சல் ஆயிடுமா, 1 by tan squared மட்டும் இருக்குமா, அதுதான் cos squared gammaவா ஆயிடுச்சு. ஓகேவா, அதுதான் cos squared alphaவா மாறுச்சு, அதுதான் cos squared betaவா மாறுச்சு. இந்த சைடு 1 டிவைடட் பை இருக்கு, 1 by x y z இருக்குன்னா என்ன ஆகும், இந்த 1 by x தனியா வந்துரும், 1 by y தனியா வந்துரும், 1 by z தனியா வந்துரும். அதுதான் cos squared alpha cos squared beta cos squared gamma மாறுச்சு. அடுத்து என்ன பண்றாங்க, cos squared alphaவோட ஃபார்முலா என்ன, cosecant squared minus 1. அதை அப்ளை பண்றாங்க. -1 -1 -1 -3 2 -3 -1 ஆகும்.
எல்லா இடத்துலயும் ஒரு பேசிக்கான அப்ளிகேஷன் தான் ஃபாலோ பண்றாங்க. அதை ஃபாலோ பண்ணாலே போதும், மற்றது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வரும். ஓகேவா? சரி, இதுதான் நம்ம பண்ணணும். சரி, இப்ப இந்த இடத்துல இருந்து என்ன ஆயிருக்கு? இது என்ன ஆயிருக்கு? எனி ஐடியா? எதுவும் புரியல. ஆல்பா பீட்டா காமா அப்படின்னு எல்லாம் இருக்கிறதுனால பார்ப்பா, நீ எழுதுனாதான் உனக்கு புரியவே ஆரம்பிக்கும். ஒரு ஸ்டெப்ல இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன போட போறேன்றது எழுதுனாதான் புரியும். எழுதாம எப்படி புரியும்? ஸ்டார்ட் பண்ணாதானே பேசிக்கா மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ராக்ஷன் தானே பண்றாங்க. கிளாஸ் ஒழுங்கா அட்டென்ட் பண்ணலன்னா இப்படிதான் இருக்கும். பாதி பாதி அட்டென்ட் பண்ணாலும் அப்படிதான் இருக்கும். முடிக்கிறல்ல. மூணுமே, ஆமா, மூணுமே மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. அதுதான் இப்படி வருது. இந்த டேர்ம் இந்த மூணுமே மல்டிப்ளை பண்ணதுனால வர்றதுதான் இந்த டேர்ம். மூணுமே மல்டிப்ளை பண்றதுனால வர்றதுதான் இந்த டேர்ம். மார்க் ஷீட் வாங்க போயிட்டு வரான். அதெல்லாம் காலையில இன்ஃபார்ம் பண்ணிட்டான். நீ உட்காந்து ஒண்ணு படிக்கல. அவன் இங்க உட்காந்து படிச்சான். பீஸா வேற சாப்பிடுறா. டேய், யாரா பீஸா வாங்கினது? யாரு? அதாவது நான் அன்னைக்கு கீழ் கோவில் வச்சுட்டு போயிட்டேன். மணி நான் வந்திருக்காரு. அவன் வந்தாரு. தீபக் 3 பேரு அந்த பீஸா அவங்களுக்கு பாடம் போடுறீங்களா? நார்மல் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்பா. நார்மல் மல்டிப்ளிகேஷன் பண்ணும். ஃபர்ஸ்ட் 2 மல்டிப்ளை பண்ணி முடி. அதுக்கப்புறம் 3வது மல்டிப்ளை பண்ணு. தனியா போட்டுக்கோ, ஒரு சைடு ஒரு தனியா போட்டுக்கோ. இவங்களுக்கு இந்த மாதிரி சம் இருக்கு, ஆனா இதை போட மாட்டாங்க. இதோட ஃபண்டமெண்டல் 10th இருக்கு. இவங்களுக்கு ஐடென்டிட்டிஸ் இருக்கு. இதுக்கு லோவர் லெவல் வரும். ட்ரிக்னோமெட்ரின்றது நம்ம பார்த்தோம்ல.
trigonometry as its stand in all kinds of subjects, archaeology, space, rocket, ஓகே ராக்கெட் லான்ச்சிங் எல்லாத்துலயுமே வந்து இந்த ஃபண்டமெண்டல் தான், ட்ரிக்னாமெட்ரியோட ஃபண்டமெண்டல் தான். இப்போ மூன் வந்து ஒரு ஸ்பீட்ல ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு, ஓகேவா? நான் வந்து ராக்கெட் லான்ச் பண்றேன், அப்படியே மூணு ஸ்ட்ரெயிட்டா போயிடாது. நான் லான்ச் பண்ணி 20 நாள் 25 நாள் கழிச்சு தான் மூணுக்கு போய் சேரும். அப்போ இந்த இடத்துல 3 இருக்கு. 25வது நாள் எந்த இடத்துல இருக்குமோ அந்த டைமை கரெக்டா கழிச்சு அந்த டைரக்ஷன்ல நான் சென்ட் பண்ணாதான் அந்த டைமுக்கு அங்க போகும். அப்படியே ஸ்லோ ஆயிட்டு டோட்டலா ஸ்லோ ஆயிட்டு 3க்கு அந்த டைம் அந்த இடத்துக்கு வரப்ப அந்த இடத்துல வந்து ஸ்லோவா போயிட்டு வந்து உட்காரணும். இம்பாக்ட் கிடையாது, போயிட்டு வந்து இடிக்கிறது இல்லை. அப்ப எவ்ரி திங் கலெக்ட் பண்ணும், எவ்வளவு ஃபியூவல், எவ்வளவு வந்து பெர்சன்டேஜ் இருக்கணும், எந்த ஆங்கிள் போகணும். ஒவ்வொரு ட்ரையாங்கிள்லயும் 3 ஆங்கிள் இருக்கு. ட்ரிக்னாமெட்ரிய முதல்ல வந்து அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு மட்டும் தான் பேஸ் பண்ணாங்க. ஆனா ஒவ்வொரு ட்ரையாங்கிளுக்கும் அப்ளை பண்ணாத அப்படின்ட்டு அப்ளை பண்ணி ஆல்பா பீட்டா காமான்ட்டு 3 ஆங்கிள் இருக்கு. அந்த 3 ஆங்கிளையும் பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. ஏன் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு, என்ன யூஸ் ஆகும் லைஃப்க்கு சாப்பாடு வேணும்னா வேற வந்து அப்ப நீ வந்து விவசாயம் பண்ண வேண்டியது தானே. எல்லாத்துக்கும் நமக்கு தேவையானதுக்கு மட்டும் தான் பண்ணுவோம் அப்படின்னா அட்வான்ஸா இப்ப நீ யூஸ் பண்ணிட்டு இருக்க எல்லா விஷயமும் அப்ளை ஆகும். எதுவுமே முடியாதுன்னு சொல்ல முடியாது. இந்த 3 மட்டும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. This 3. இங்க பாருப்பா, இத சும்மா ஏன்னு வச்சுக்கலாமா? A cosecant squared alpha equal to A minus 1. இது B ன்னு வச்சுக்கலாமா? B minus 1. இத C ன்னு வச்சுக்கலாமா? C minus 1. First B minus 1 into C minus 1 போட்டோன்னு வச்சுக்கோயேன். A minus 1 into BC minus B minus C plus 1 வரும். அடுத்து இதை மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோயேன். ABC minus AB minus AC plus A வரும். அது இதை மல்டிப்ளை பண்ணோம்னா minus BC plus B plus C minus 1 வரும். இப்ப A என்னது cosecant squared alphaல A வந்து என்ன cosecant squared alphaவா ABC. அப்ப cosecant squared alpha, cosecant squared beta, cosecant squared gamma. அடுத்து மைனஸ் AB இருக்கா, மைனஸ் AB. அடுத்து மைனஸ் AC இருக்கா, மைனஸ் AC. அடுத்து மைனஸ் BC இருக்கா, மைனஸ் BC. அடுத்து ABC பிளஸ் AB பிளஸ் A பிளஸ் B பிளஸ் C இருக்கா, பிளஸ் A பிளஸ் B பிளஸ் C மைனஸ் 1 மைனஸ் 1 வந்துச்சா? இப்போ இந்த சைடு இருக்குல்ல ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்குல்ல, இந்த இதுல இருக்க cosecant squared, cosecant squared, cosecant squared alpha, cosecant squared beta, gamma. இந்த சைடும் ABC இருக்குல்ல, அது மூணும் கேன்சல் ஆயிடும். இந்த -1 கேன்சல் ஆயிடும். அப்போ இந்த வேல்யூ மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. இந்த வேல்யூ மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கும். ஈக்குவல் டு பாசிட்டிவ் ஆஃப் திஸ் ஒன். அதான் சொல்றேன்ல, பெருசா இருக்குன்ட்டு இல்ல, உன் மைண்ட்ல இது வராதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா புரியல அப்படின்ட்டு ஒரு ஸ்டெப்ல இருந்தா அடுத்த ஸ்டெப். நான் A B C அப்படின்ற மாதிரி வச்சு போட்டேன்ல, சிம்பிளா எனக்கு இப்படிதான் ஆன்சர் வரணும்னு வந்துச்சா? உனக்கு போடுறதுக்கான அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா உனக்கு வராது. நீ வந்து இப்ப புதுசு இதுல இதை வந்து அட்வான்ஸ்டு அதனால இதை கத்துக்கிறேன் அப்படின்ட்டு இல்லை. அப்ளை பண்ணதெல்லாம் நம்ம 8th படிச்சதுதான்.
செவன்த்ல படிச்ச அந்த பேசிக் மல்டிப்ளிகேஷன் தான் நம்ம அப்ளை பண்ணணும். பெருசா வரும் அப்படின்ற பேர்ல நீ எழுதலன்னா அதுக்கு என்ன பண்றது? சரி, ஓகே ரேஜுமா, இந்த ஸ்டெப்ல இருந்து இந்த ஸ்டெப் என்ன பண்ணிருக்காங்க நீ நினைக்கிற? அந்த cosecant squared alpha, cosecant squared beta, cosecant squared gamma equal to cosecant squared alpha, cosecant squared beta plus cosecant squared beta, cosecant squared alpha plus cosecant squared alpha gamma, cosecant squared alpha. இது இருக்கு. இது ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க? 1 ஈக்குவல் என்ன கேன்சல் பண்ணிருக்காங்க? ம், ஒண்ணும் இல்ல. இங்க டிவைடிங் பை tan ஸ்கொயர் ஆல்பா, tan ஸ்கொயர் பீட்டா, tan ஸ்கொயர் காமா போட்டாங்கல்ல, அதே மாதிரி இங்க டிவைடிங் பை கொசிகன் ஸ்கொயர் ஆல்பா, கொசிகன் ஸ்கொயர் பீட்டா, கொசிகன் ஸ்கொயர் காமா. அப்ப இது வந்து ஒன்னா மாறும். இதுல ஆல்பா பீட்டா கேன்சல் ஆச்சுன்னா, ஆல்பன் பீட்டா கேன்சல் ஆச்சுன்னா காமா மட்டும் வரும். செகண்ட்ல பீட்டா காமா கேன்சல் ஆச்சுன்னா ஆல்பா மட்டும் வரும். தேர்ட்ல காமா ஆல்பா கேன்சல் ஆச்சுன்னா பீட்டா மட்டும் வரும். அப்போ sin squared alpha, sin squared beta, sin squared gamma equal to 1. மேல ஒரு இடத்துல போட்டிருக்காங்களா? இன்னொரு வாட்டி உங்களுக்கு போட மாட்டாங்க. இந்த இடத்துல இந்த ஸ்டெப் போட்டிருக்காங்கன்னா போடவே மாட்டாங்க. டைரக்டா உன்னோட அப்ளிகேஷன் மட்டும் தான் அப்ளை பண்ணணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும்லாம் வந்து இல்ல. நீங்க வராது அப்படின்ட்டு நினைக்கிறத விட்டுட்டு ஏன் வரணும், அதுல என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சா மட்டும்தான் உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் வரும். ஹலோ, சொல்லுங்க சார்.
125 125 ஆட் பண்ணிருக்கிறாங்க. 27 கேன்சல் ஆயிடுச்சு. 125 மட்டும் தான் இருக்கு. அப்படியே வெளிய பாத்தீங்கன்னா நீ எப்பவுமே ஹாஃப் தான் இது பண்ற. உங்க வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்தா நீ வந்து இது மாதிரியே ஒரு ரீசன் சொல்லிட்டு நீ பாதியில பாதியில கவனிச்சுன்னா உனக்கு புரியாதுதான். ரெகுலரா வரவங்களுக்கே கொஞ்சம் வந்து எழுதி பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். நீ வந்து லேட்டா வர, எப்பவுமே லேட்டா தான் வர. கேட்டா நான் வீடியோ பாத்துக்கிறேன் நீயா வந்து சொல்லிக்கிற. ஆனா அப்படியெல்லாம் பார்க்கவும் முடியாது. ஒரு நாள் மிஸ் பண்றேன்னா அந்த ஒரு நாள் வீடியோ பார்க்கலாம். நீ எல்லா நாளும் மிஸ் பண்ணிக்கிற. மிஸ் பண்ற டைம் வந்து ஒரு ஃபுல் கிளாஸ் வந்து நீ மிஸ் பண்ற அப்படின்னா அதை நீ வீடியோ பார்க்கறதுல இது இருக்கு. நான் இதுக்கு முன்ன 1 மணி நேரம் என்ன ஆச்சுன்னு நான் அதை வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணாதானே புரியும். நீ டைரக்டா பாதியில வர, பாதியில வந்துட்டு இந்த மாதிரி ரிலேஷன் வந்துட்டாங்க, எவன் வந்தா எனக்கு என்ன? ரிலேஷன் வந்தாங்கன்னா ஸ்கூல்ல வந்து என்ன பண்ணுவேன்? ஸ்கூல் லீவ் போட்டுருவியா? நான் பர்மிஷன் வந்தாரா? இதுக்கு நீ ரிலேஷன் கூட இருந்துருக்கலாம், சும்மாதான் உட்காந்துட்டு அப்பத்துல இருந்து. ஓகே, அப்ப உனக்கு வந்துருச்சு ஆன்சரு. ஏய் நீ இங்க கீழே தான் டவுட் கேட்கறது பார்த்தா மேலே டவுட் இருக்குதா உனக்கு? கொஸ்டின். ஆமா, மல்டிப்ளை 6 tan power 4 மல்டிப்ளை 6 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு அது ஒரு டைரக்ஷன் கொண்டு வரும்.